பாட்டு தப்பா பாடிட்டு இருக்கிறா. என்ன பாட்டு இப்படி? என்ன ஒருத்திக்கு 2 கால், ஒருத்திக்கு 4 கால், ஒருத்திக்கு சுத்தமா காலையில என்னது அது? எனக்கு புரியலண்ணா. எல்லாத்துமே 2 கால் 4 கால் தான் இருக்கும். புரியல அந்த மாதிரி. கால் யாருக்குமே இருக்காதா? தெளிவா பாடுனா. கால் இல்லாத ஆளே இல்ல. பெஞ்ச் கூட பாரு 6 கால் இருக்குது. ஆமா. ஓ என் பாட்டில் பிழை கண்டு பிள்ளை இருக்கிறது. புலவா. ஓய்டா. புலவா நல்லா கரெக்ட்டா பாடு புலவா. புலவரணி. ஆமா. தமிழ் சங்கத்தின் தலைவனா? தலைவன் நான். என் பாட்டில் பிழை என்று இவன் குறை கண்டுபிடித்தான். அடே கிறுக்கு புதிய. எப்படினா அது? ஒருத்திக்கு 2 கால். ஆமா. ஒருத்திக்கு 4 கால். ஆமா. ஒருத்திக்கு சுத்தமா காலே இல்ல. ஆமா. எப்படி அது? அதுக்கு என்ன விளக்கம் கேக்குறேன்? ஆமா. கோழிக்கு எத்தனை கால்? 2. ஆட்டுக்கு எத்தனை கால்? ஆட்டுக்கு 4 கால். பாம்பு கால் இருக்குதோ? இல்லனா. இல்லதானே? ஆமா. ஏய் அப்பா பையா அரக்குடா. பையா. எப்படி? என்ன பாப்பா கடும்பா. செதறதியா ஏய். ஒட்ட பாப்பா கடும்பா. ஏய் அப்பா மாமா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. இவன் துபாய். வேற என்ன? ஏனா ஒருத்திக்கு சின்ன ஓட்ட, ஒருத்திக்கு பெரிய ஓட்ட நீ. ஆமா. ஒருத்திக்கு சுத்தமா ஓட்டல அது என்னதுனா? ஆனா அது கேக்குற. ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. மாட்டிட்ட. இதுல மாட்டிட்டா. ஆமா. இதுல நான் தப்பிச்சு காட்டுகிறேன். தப்ப முடியாதுடா. ஒருத்திக்கு சின்ன ஓட்டை. அப்படின்னு என்ன தெரியுமா? துணி தக்கற ஊசி இருக்கு பாத்தியா? ஆமா. அந்த ஊசிக்கு ஓட்டத்தை பெருசு. அடுத்து என்னடா இருக்குது? சின்ன ஓட்டை. ஆமா. ஒருத்திக்கு பெரிய ஓட்டை. பெரிய ஓட்டை. அரிசி மூட்டை தக்கறாங்கல்ல? ஆமா. கோன் ஊசி. கோன் ஊசி. அதுக்கு ஓட்டத்தை பெருசு. பெருசா இருக்குடா. இத்தனை உயரம் போகுது இல்ல? ஆமா. அதுல பாத்தியா குண்டூசி இருக்கு தெரியுதா? குண்டூசி அடிச்சிருக்காங்க. அதுல ஓட்டை இருக்குதா? இல்ல. இல்லனா. ஏய் பையா ஏய். ஏதாச்சும் கொடுங்கடா டேய். ஏதாச்சும் கொடுங்கடா டேய். சரி ஒண்ணு இப்ப ஏய் கட்டி இருக்கு பாப்பா. சரி இதுதான் அப்படி. இதுல நீ மாட்டிட்டனா? எப்படி? ஏன்னா ஒருத்திக்கு 2 காம்பு, ஒருத்திக்கு 4 காம்பு நீ. ஆமா. இன்னொருத்திக்கு சுத்தமா காம்பு இல்ல. அது என்னது? மாட்டிட்டான் பா. தாரா புடிச்சிடா. அவளே பைய புடிச்சிடா. இதுல ஒருத்திக்கு 2 காம்பு, ஒருத்திக்கு 4 காம்பு, ஒருத்திக்கு சுத்தமா காம்பே இல்ல நீ. இல்லைன்னா? ஆமா. ஆட்டுக்கு எத்தனை காம்பு? ஆட்டுக்கு 4. ரெண்டுனா. அவதான் சொல்றேன் நீ ஏடா சொல்ற? 2. ஆட்டுக்கு எத்தனை காம்பு? 2. மாட்டுக்கு எத்தனை காம்பு? 4. கோழி காம்பு இருக்குதா? இல்ல. இல்லனா. என் பாட்டில் எப்படி? கரெக்ட்னா. இது போனா போயிட்டு போகுது. இன்னொருத்தி வந்தால 2 பேர்ல. ஆமா. எப்படி இருக்குறா? எப்படி அருமையா இருக்குடா பொண்ணு. டேய் ஓய் இல்ல மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துறா. ரெடி பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவ? என்ன வேணுமோ கேளு நான் தரேன். உண்மையாவா? ஒரு 17 பேர் வந்திருக்கோம். 17. ஆமா. அந்த அரட்டிக்கிட்ட யாரு? ஆளு இந்த மூலையில கொண்டு இருக்குது பாரு. அந்த மூஞ்சில முழிச்சாவே 17 பேர் வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் குடிப்பியா காலையில? கண்டிப்பா கொடுக்குறேன். என்ன கொடுக்குற? தெரியாது. என்ன தரா? டேய் ஏய் ஏய் எப்படி நம்ம பாட்டு? ஆமா இந்த அளவுக்கு இந்த கதையெல்லாம் பாட்டெல்லாம் படிக்கிறீங்களே? ஆமா. எப்படிங்க உங்களால மட்டும் முடியுது? 15 பேர் இருக்கிற ஒருத்தனாலே முடியலையே. இதெல்லாம் எங்களுடைய கும்பராபுரத்து புல்லாங்கோண்டு வெட்டி எங்கள் குருநாதன் இருக்கிறார் குண்டுக்கண் அவர்கள். வாயை கஞ்சாம சொல்லணும். எப்படிங்க? எங்கள் குருநாதர் குமராபுரம் புல்லாங்கோண்டு வெட்டி குண்டுக்கண் அவர் இருக்கிறார். அந்த பைத்தியக்கார குதி எங்க இருக்கான்? அங்க போர்டில் போட்டு பாருங்க குண்டுக்கண். அந்த நம்பருக்கு போன் செய்தால் அவர் பேசுவார் எங்கள் குருநாதன். அப்படியா? சரி இதை சாப்பிட்டு உள்ளவா நான் ஒண்ணு தர அதையும் சாப்பிடு. எனக்கு இந்த பாடலுக்கு மிகுந்தது பழம் தானா? பரிசுப்பா. இந்த பாடலுக்கு பரிசு வாழைப்பழம். உலகத்தையே சுத்தி வந்த முருகப்பெருமானுக்கு ஒரு மாங்கனி தான் கொடுத்தாங்க. நீ பேச்சு சுத்தி வந்திருக்க இதையாவது கொடுக்கணும்ல. சாப்பிடு. சரி நான் இதை நான் சாப்பிடுகிறேன். சிறிது நேரம் கழித்து நான் உள்ளே வருகிறேன். நீங்கள் எனக்கு கொடுப்பார்களா? கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறேன்மா. என்ன கொடுப்பீர்கள்? பணியாரம் சுட்டு வச்சிருக்கணும் கொடுக்குறோம். ஓட்ட பணியாரம் வேணும். அந்த பிள்ளையை வர சொல்லுங்க.
சட்டி போட்டுருக்கான் அது சட்டி சென்டர்ல ஓட்ட. ஐயோ அண்ணா நான் தப்பு தப்பா பேசக்கூடாது இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சரி இப்ப ஒண்ணு தெளிவா சொன்னல நல்லா தெளிவா சொல்லு. நான் சுத்தி சுத்தி ஆடுனல அப்ப நீ என்ன சட்டி போட்டுன்னு பாத்துட்டு நீ அப்படியா அரிசிட்டி அதுல சென்டர்ல ஓட்ட. அண்ணா நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காத நான் சட்டியே போடலண்ணா. அடியே மாமா அப்படி எல்லாம் இருந்தாலும் என்னிடத்துல இப்படி எல்லாம் பேசாத. தப்பு தப்பா பேச வச்சுக்கோ. என்ன பண்ண தெரியும் அப்படி இந்த பக்கம் ஒரு விரல் போட்டு இந்த பக்கம் ஒரு டர்னு கிழிச்சு வா. என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன திரும்ப பண்ணுவேன் என்ன எனக்கு கோவம் வந்து நான் திரும்ப பண்ணுவேன். மேல ஒரு வேற பொட்டியில ஒரு பர்றன்னு கிழிச்சு போடுவேன். ஏற்கனவே கிழிச்சுதான் கிடக்குது அப்புறம் வேற ஏதாவது. ஐயா மாமா எப்படியா தப்பு தப்பு ஏன் தொட்டு தொட்டு பேசுறேன். ஒட்டப்பள்ளி வெளியே வந்து அப்படியே தொட்டு தொட்டு பேசுறேன். இப்படியா தொட்டு தொட்டு பேசுறேன். நீங்க நின்றுக்கிறீங்களா யாரும் கேட்க மாட்டீங்களா? அவங்க நீ எப்ப அந்த பக்கம் வருவது தூக்கிட்டு அலத்தலான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி தப்பு தப்பா பேச நானும் பிடிச்சி கிளி பிடிச்சி அடியா மாமா தப்பு தப்பால யாரும் பேசாத. யாரும் வரலாங்க 10 ரூபா தான் 10 ரூபா. ஏய் நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கிறேன். இல்ல சொல்றேன் ஏடி நெருப்பெல்லாம் பேசுற. அப்படி இருந்தாலும் ஸ்ரீராக அமைந்திருக்கும் அபிரு புண்ணிய சபைக்கு முத்தான முதற்கண் வளைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் பொண்ணு. ஆமாமா அப்படி எல்லாம் இருந்தாலும் நீ என்னதான் கேக்குறியா அதை பண்றியா? பண்றேன். என்னது ஏக்கை நேரு ஏக்கண்ணா அடி வளையல் சத்தம் ஏக்கனவல நீ கண்ணத்தில தாரிய முத்தம். ஏக்கை நேரு ஏக்கண்ணா அடி வளையல் சத்தம் ஏக்கனவல நீ கண்ணத்தில தாரிய முத்தம். இந்த ஏரியாவில் யாரும் இல்லை பெண்ணே முன்னாட்டோ. இந்த ஏரியாவில் யாரும் பெண்ணே முன்னாட்டோ. நீ ஊம்பறிய இந்தி படம் அதுக்காக வந்திருக்குது அந்த புள்ள அதுக்காக வந்திருக்குது. சிரிக்கிறீங்க இந்தி படம் ஹீரோனு ஹரியானால இருந்து கூட்டிட்டு அதுக்காக வந்திருக்குது அந்த புள்ள. ஆமா யாரு கிடைக்கல. அடிக்க மாமா இப்படி நீ சுத்தி எல்லாம் எத்தனை பேர் காவல் இருக்கிறாங்க பாத்தியா? ஏதாவது தப்பு தவறா பேசணும். இவங்க மட்டும் இல்ல எல்லாருமே காவலுக்கு இருந்துட்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பா ஏதாவது பேசின உன்னை வந்து அப்படியே கொன்னுருவாங்க. தப்பு பேசாத. அப்படியெல்லாம் இருந்தாலும் நான் வந்திருக்கிறேன். நடத்தக்கூடிய நாடகம் என்ன? அருமையா நடக்கும். என்ன நடக்கும்? அவர பவளக்கொடி பவளக்கொடி கொள்ளக்கார மாமா புள்ளக்கொடி. நான் தெரிஞ்சுதான் வீட்டுல வச்சுட்டு சொந்த கேப்பிங். என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. அப்படி எல்லாம் இருந்தாலும் பாந்தாள குறவஞ்சி என்று சொல்லக்கூடிய மகாபாரத காவியத்திலே பதிவாய்க்குள்ளே வரக்கூடிய நாடகத்துல பலார்னு வந்திருக்கிறேன். என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் நாடு என்ன, என் நகர் என்ன, எங்க போவேன், எப்படி போவேன் தெரியுமா தெரியாதா? போவேன் யாருக்கு தெரியும். எங்க வேணா போவேன். தப்பு தப்பா பேசாத. என் பேர் என்னன்னு தெரியுமா? பார்த்து சொல்றேன். அக்கறையில் தான் நோதித்த
அடியே அம்மா, பாப்பு என் பேர் என்னன்னு தெரியுமா? என்னம்மா? என்னுடைய பெயர் அக்கினியிலே தான் உதித்த உக்கிர வீரசக்தி மஞ்சள் முகத்தழகி அந்த மாயனுக்கு தங்கையாகி வெளிவரக்கூடிய என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி. உங்களுடைய பெயர் பாஞ்சாலி? ஆமா, திரௌபதி என்கின்ற என்னுடைய பெயர் பத்தினி பாஞ்சாலி. பத்தினி பாஞ்சாலியா? அப்படியே. அந்த இடத்தில் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. அப்படி ஆகட்டும், மறந்தேன் மன்னித்தேன். இருந்தாலும் அடி அம்மா, திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியாக இருந்தாலும் ரகுபதா பத்தினி பாஞ்சாலி. நீங்க பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலியே பெற்றெடுத்தார்களே, ஐயர் தந்தையார் யாரம்மா? எப்பமா யாடி? ஏமா கேக்குற? அம்மா, எங்க அப்பா பேரு எங்க அம்மா பேரு என்ன சொல்றேன்னா கேட்டுக்கோங்க. சொல்லு. எங்க அப்பா பேரு தடிபெருத்த தாண்டவராயன். அப்படியா? தடிபெருத்த தாண்டவராயன். எங்க அம்மா பேரு பண்டபெருத்த பாவாயி. எங்க அம்மா பேரு பண்டபெருத்த பாவாயி. ஆமா. என் பேரு என்ன? காமபெருத்த காத்தவராயன். அப்புறம் வேற யாராவது இருக்கிறாங்களா? என் பொண்டாடி பேரு கூலி பெருத்த குப்பாய். கூலி பெருத்த குப்பாய். சரி, விசித்திரமா இருக்குதே உங்க குடும்பத்து பேரு. ஏன், என்ன காரணம்? தடிபெருத்த தாண்டவராயன்னா எங்க அப்பா 18 பட்டி கிராமத்துக்கும் நான் சொல்றவரு. அப்படியா? ஆமா. என்ன சொல்ற? அப்படியே தடி எடுத்துட்டு வந்து இப்படி ஊனி நின்னார்னா எப்பேற்பட்டாலும் வாய் பேச முடியாது. அப்படியா? கையில 24 மணி நேரம் அந்த தடி கையிலேயே புடிச்சிட்டே இருக்கிறனாலதான் அவருக்கு தடிபெருத்த தாண்டவராயன்னு பேரே வந்திருக்கு. பண்டம்பெருத்த பாவாய். எப்படி திரும்ப வந்துச்சு? இந்த எங்க ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு லோன் கட்டுறதுக்கு கந்து கட்டுறதுக்கு வேணும்னா எங்க அம்மாட்ட வந்து பாத்திரம் பத்தியா, பாத்திரம் அண்டா குண்டா பாத்திரம் பத்தியா, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து காசு வாங்கிட்டு போயிருவாங்க. அதனால அந்த பாத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சனாலதான் பண்டம் பெருத்த பாவாயி. என் பேரு காமபெருத்த காத்தவராய். அப்படி என்ன தெரியுமா? காட்டு வேலையில எடுத்துக்கிட்டா பாத்துக்கோ, அப்படியே மம்முட்டு காம்பு கையில புடிச்ச இங்க குமிஞ்சுன்னா அது வரை எந்திரிக்கவே மாட்டேன். அதனால அந்த பேரு காமபெருத்த காத்தவராய். சரி, இன்னொன்னு சொன்னீங்க, கூலி பெருத்த குப்பாய். கூலி பெருத்த குப்பாய். பொண்டாட்டி காட்டு வேலைக்கு போவான். 10 பொம்பளைகளை கூட்டிக்கிட்டு காட்டு வேலைக்கு போனானா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அடிச்சு பேசுவா. கூலிய மேல அடிச்சா கூலி அடிச்சு பேசுவா. சம்பளம் 200 ரூபா கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, எனக்கு 300 ரூபா கொடுக்கணும், 500 ரூபா கொடுக்கணும். ஆமா, அது அடிச்சு பேசுறதுனாலதான் கூலி பெருத்த குப்பாயி. உன்னுடைய பேரு உன்னுடைய குடும்பம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கட்டும், என் பேரு பத்தினி பாஞ்சாலின்னு சொன்னேன். என்னுடைய பிறந்த விதம் எப்படி, நான் எப்படி பிறந்தவர் சொல்லட்டுமா?